வெல்கம் டு டெக் குக்கீஸ். நாம இன்னைக்கு பார்க்க போகிறது Insta360 கோ டு ஆக்ஷன் கேமராவோட டாப் 5 வீடியோ மோட்ஸை. இதில் இன்னும் நிறைய மோட்ஸ் இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணியிருக்க வேறு 5 மோட் தான். வீடியோ எடுத்த பிறகு நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ரேமில் அதை செட் பண்ணிக்கலாம். சில மோட்ஸ்லாம் அவ்வளோ டீட்டெயிலோட ஒரு ஃபாஸ்ட்டாகவும் சரி, அதே மாதிரி ஸ்லோ மோஷனோடையும் சரி, ஒரு எஃபெக்டாகவும் சரி, செம குவாலிட்டியாக எடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது Insta360 கோ டு ஆக்ஷன் கேமரா. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் 28,000 ரேஞ்சில் வருது. இதோட அமேசான் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போகிறேன், தேவைப்பட்டவங்க வாங்கிக்கலாம். 27 கிராம் தான் இருக்கிற அந்த சின்ன கேமராவில் 2.K வரைக்கும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் நிறைய மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் ஷிஃப்ட்டு, டைம் லேப்ஸு, ஸ்லோமோ, ப்ரோ மோட், ஸ்டாண்டர்ட், HDR வீடியோன்னு. அதில் ஒரு டாப் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த மோட்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு சில தடவை நம்ம சார்ஜிங் கேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில சமயம் நீங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டு அதிலேருந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மோடை பார்த்துருவோம். அதான் ப்ரோ மோட். ப்ரோ மோட் என்ன ஸ்பெஷல்னால், நீங்கள் எடுத்த பிறகு அந்த வீடியோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 180 டிகிரியில் ஃபிஷ் ஐ மாதிரி பார்க்கலாம். இல்லைனா நார்மலாக நம்ம வீடியோ பார்ப்போம்ல, அது மாதிரி ஸ்டாண்டர்டாக மாற்றலாம். இது ஏன்னா உங்களுக்கு சதுரமாக ஒரு படம் வரும், உங்களுக்கு வீடியோ வரும். அந்த வீடியோவில் நீங்கள் டில்ட் அப் பண்ணிக்கலாம், டில்ட் டவுன் பண்ணிக்கலாம். எந்தது வேணுமோ அதை மட்டும் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கேமராலே எல்லாமே செட் பண்ண முடியாது. அந்த ஸ்டெபிலைசேஷன், அப்புறம் ஹரிசோன் லாக்கிங் எல்லாமே ஆப்பில் தான் வரும். ஆப்பில் இல்லைன்னா நீங்கள் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸில் தான் பண்ண முடியும். அதுக்காகவே Insta360 ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம எடிட் பண்ணிக்கிற முடியும். இந்த ப்ரோ வீடியோவை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்புக்குள்ளே கொண்டு வந்துக்கணும். ஆப்பில் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கலாம். அதிலே சில எஃபெக்ட்லாம் இருக்கும். நம்ம அந்த எஃபெக்ட்டு, கலர் எஃபெக்ட்டு எது வேணாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே அதில் ஆனில் வச்சுட்டு நீங்கள் கலர் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நோ கிரைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். பட் அது பிக்சரை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப் மூலமாக எடுக்கும் போது தான் ரொம்ப தெளிவான பிக்சர் கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணும்போதும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த வீடியோவை நீங்கள் எந்த ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அது மட்டும் தான் வரும். நேரோ அந்த மாதிரி ஒய்டு இந்த மாதிரி வச்சிட்டோம்னா எதுவுமே அதில் சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ரோ மோடை மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டாண்டர்ட் மோடில் நீங்கள் எது எடுக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான பகுதி கூட அதில் வராமல் இருக்கலாம். ஸோ எப்போயுமே ப்ரோ மோட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டாண்டர்ட் வீடியோவில் ஷேக்கிங்கை கரெக்ட் பண்ணுற ஸ்டெபிலைசேஷனும் ஒர்க் ஆகாது. எவ்வளோ சுற்றினாலும் வீடியோவை நேராக்கி தர்ற ஹரிசான் லாக்கிங்கும் ஒர்க் ஆகாது. ரெண்டாவது டைம் ஷிஃப்ட் மோட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துருக்கோம் பாருங்கள். ஆனால் அந்த மேகத்தை பாருங்கள், சின்ன ஷேக் கூட இருக்காமல் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் அவ்வளோ பக்காவாக இருக்குது. இதில் அந்த வீடியோவை ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபாஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஆனால் ஒவ்வொரு பிக்சர்லேயும் ஒவ்வொரு பார்ட்டும் நல்லா க்ளீனாக தெரிகிற அளவுக்கு இருக்கும். இதோட ஒரு மியூசிக்லாம் சேர்த்து போட்டோன்னா இதெல்லாம் ப்ரோமோ ரெடி பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு மோட். இந்த கேமரா வெறும் 2.7K வீடியோ குவாலிட்டி தான். இந்த கேமரா ஆங்கிள் சுற்றி எடுத்தது. அதே மாதிரி இந்த ஸ்டெபிலைசேஷன் பாருங்கள், பக்காவாக இருக்கும். எல்லாமே எலக்ட்ரானிக் ஸ்டெபிலைசேஷன், ஹரைசான் லாக்கிங் தான். மூணாவது ஸ்லோமோ மோட்ஸ். சாதாரணமாக நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு 24 ஃப்ரேமே போதும். இது 120 ஃப்ரேமில் எடுத்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்லோவாக தெரியும், பட் டீட்டெயிலிங்கோடு தெரியும். இந்த ஸ்லோமோட ஆப்ஷனை நம்ம ஆப்லேயே மாற்றி வச்சுக்கலாம். அதாவது டபுள் கிளிக் பண்ணால் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். அதோட சார்ஜிங் கேஸ்லேயே டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம ப்ரெஸ் பண்ணியே ஓகே பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் நைட் மோட். இது Insta360 கோ டு கேமராவில் நைட் எடுத்த வீடியோ. ஒரு 6:30-7 மணி போல் எடுத்த வீடியோ. ஸோ அந்த லைட்டிங்கை வச்சு தான் இங்கே தெரியுது. வானம் கொஞ்சம் நல்லா வெளுப்பாகவே இருக்குது, ஆனால் கிரைன்ஸ் வருது. நோ கிரைன்ஸ் எஃபெக்டை போட்டு நம்ம ஆப்லேருந்து எடுத்த பிறகும் இதில் கிரைன்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக அது ப்ரோ மோடில் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண ஒரு வீடியோ. ஏன்னா Insta360 கோ டூவில் நைட் மோடுனே ஒன்று கிடையாது. நைட் ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். அதாவது ஃபோட்டோவை அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. நைட் மோடுனே ஒரு மோடு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி வீடியோ நம்ம எடுக்கிறது கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம ஒரு ப்ரோ மோட் போட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அதை என்ஹான்ஸ் பண்ணுறது கொஞ்சம் குவாலிட்டி லெஸ்ஸாக தான் இருக்குது. ஃபிஃப்த்து ஸ்டார்ட் ட்ரையல் மோட்.
இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மோடு. இது வானத்தை பார்த்துட்டு நம்ம செட் பண்ணி வச்சிட்டா போதும். இது குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து ஃபோட்டோ எடுக்க காமிச்சிருக்கோம். அந்த ஃபோட்டோவெல்லாம் நம்மளுக்கு கனெக்ட் பண்ணி ஒரு வீடியோவை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லாம் கம்ப்ளீட்டாக தெரியும். உங்களுக்கு மொபைலில் சாதாரணமாக பார்க்கும்போது தெரியாது. ஆனால் அதில் ஸ்டார் தெரியுது. நிலா இல்லாத ஒரு 8 மணி நைட்டுக்கு எடுத்த வீடியோ இது. இந்த மோட் சார்ஜிங் கேஸில் கிடையாது. நம்ம ஆப்பில் இருந்து தான் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இன்னும் Insta360 கோ டு கேமராவோட அன்பாக்சிங் பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டன்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை பாருங்கள். கோப்ரோ ஹீரோ 10லேயே பண்ண முடியாத விஷயத்த அதே குவாலிட்டியோட ஸ்டெபிலைசேஷனோட இந்த கேமராவில் நம்ம பண்ண முடியும். இதில் குறைகளே இல்லைன்னா குறைகள் நிறையா இருக்குது. அதை பற்றி தனி வீடியோவே போடலாம். அந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் போடலாம். அதே மாதிரி இதில் நிறையா ஃபியூச்சர்ஸும் இருக்குது. நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லாத விஷயங்களும் இருக்குது. அதையும் ஒரு வீடியோவாக பண்ணுறேன். டைம் ஷிஃப்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட டைம் லேப்ஸ் மாதிரி தான். அதே மாதிரி வந்து ஹெச்டிஆர் வீடியோன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு பக்கம் ஷேடோ இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு நீட்டாக கொடுக்குறதுக்காக. அப்புறம் நம்ம அதில் மேனுவலாக வந்து ஒயிட் பேலன்ஸ் பண்ண முடியும். மேனுவலாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அதில் பண்ண முடியும். அதை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் எத்தனை ஃப்ரேம் வேணும், ஷட்டர் ஸ்பீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவலாகவே ஒயிட் பேலன்ஸு எல்லாமே நம்ம மேனுவலாக செட் பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.